ரொம்ப மலங்காட்டுக்குள்ள ஒரு கோவில் ஒண்ணு கட்டுனோம். அங்கெல்லாம் வந்து அது ஒரு குலதெய்வ கோயில். ம். கருப்பணசாமி. நாங்க நானும் அங்க கொஞ்சம் என்ன சொல்றது, வீக்லி 2 நாள் அங்க போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கெல்லாம் சொன்னா இன்னைக்கு உள்ள விஞ்ஞான காலத்துல நம்ப மாட்டாங்க. தெய்வத்த நேரயே பார்த்தேன்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு அருள் கிடைச்சிருக்கு. அதே மாரி இப்ப நம்ம இங்க அதான் எப்படி அந்த என்ன அனுபவம் அது? அ நான் கூட சிங்கிளா அங்க ஒரு ஒரு ஒன் டைம் நான் போய் தங்கியிருந்தப்ப, தங்கிட்டு காலையில 4:30 மணிக்கு நில வைக்கணும். நில வைக்கிறதுக்கு பூஜை பண்ணணும். ரூம் பக்கத்துல அதுல தங்கியிருந்தேன். என் கூட யாரோ கூட இருக்கிற மாரியே எனக்கு அந்த மாரி உணர்ந்தேன். அதே மாரி வெளியில வரும் 4:30 மணிக்கு குளிச்சுட்டு ஏன்னா கிராம மக்கள் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. குளிச்சுட்டு நான் சாமிட்ட போய் பார்க்கும்போது, அவர் ஏதோ தத்ரூவமா நிக்கிற மாரி தெரிஞ்சாரு. அந்த மாரிலாம் நெறைய பார்த்துருக்கேன். அது இன்னைக்கு உள்ள விஞ்ஞான காலத்துல சொல்லுவாங்க, அ அது ஏதோ பிரம்மையில சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் உணர்ந்திருக்கேன். அவர பார்த்த பின்னாடி எனக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.